என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று இப்படியாக நீங்கள் அறிக்கையிட வேண்டும். தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீர் கண்டறியும் ஆண்டவரே. ஒரு காலத்தில் நாம் எல்லாம் அடிமைகளா இருந்தோம், சிறைப்பட்டு இருந்தோம், பாவத்திற்கு அடிமை. நம்மளை விடுதலையாக்கி ரட்சிப்பை கொடுத்தார். சிறைப்பட்ட நம்மை தேவன் விடுதலையாக்கி இந்த மகிமையின் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேல் கட்டளைகளும் நீதி நியாயங்களும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டான். நம்முடைய இருதயம் ஒரு பக்குவப்பட்ட இருதயமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? எஸ்ரா அடிமையாக இருந்த காலத்திலே, சிறைப்பட்டு போன காலத்திலே அவன் தேவனிடத்தில் பயபக்தியாக இருந்தான், தேவ பிரியமாக இருந்தான். யூதர்கள் 70 வருஷம் அடிமையாக இருந்தார்கள். அதில் ஒருவர் எஸ்ரா, நெகமியா. சிறைப்பட்டு இருக்கும் பொழுது தேவனுக்காக வாழ்ந்தார்கள். தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்த பிறகு இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தினான். என்றால் என் தேவனுடைய வேத வார்த்தைகளை நான் ஆராய வேண்டும். பாருங்க, பாவத்தில் நம் விடுதலை ஆகிட்டோம். சாபத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவிலே கர்த்தர் சுமந்து தீர்த்து விட்டார். வார்த்தைகள், கட்டளைகள், பிரமாணங்கள், நீதிகளை நாம் உபதேசிக்க வேண்டும். இந்த சுவிசேஷத்தை உங்களை நம்பி கொடுத்திருக்கிறாருங்க. ரத்தத்தை கொடுத்த தேவன் சொல்கிறார், இப்படிப்பட்ட பாவத்தை, சாபத்தை விடுதலையாக்கி வந்த நீங்க சும்மா இருக்கலாமா? பாருங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது செயல்பட போகிறோம்? பாவத்தை அறிக்கையிட்டு கொண்டு வயது ஆய்கொண்டு 80 வயசுல கூட பாவத்தை அறிக்கையிடுறது, அதெல்லாம் வாழ்க்கை. ரட்சிப்பை பெற்ற நீ இருதயத்தை பக்குவப்படுத்தினாயா? இது பாவம், இது பரிசுத்தம், இது நீதி, இது அநியாயம். வேதத்தை வாசிக்கணுமே, ஆராய்ந்து படிக்கணுமே, நான் இதை உபதேசிக்க வேண்டுமே. எஸ்ரா பாருங்க, அவன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். என் தேவ ஜனங்கள் நான் சொல்ல வேண்டும், அடிமைத்தனத்திலிருந்து சிறையில் நான் வெளியே வந்துட்டேன். சில பேர் சிறையில வெளியே வந்தாலும் குணங்கள் மாறல, அவங்க சிறையில் இருக்கிற போலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. அடிமை போல இருப்பார்கள். பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க, புண்ணியம் வந்துருச்சு, ரட்சிப்பு வந்துருச்சு, சுவிசேஷம் இருக்கு, இன்னும் நான் பாவம் அறிக்கிட்டு. ஹல்லேலூயா. இத சாத்தான தந்திரம். நீ பாவி பாவின்னு சொல்லுவான். சில பேர் பாருங்க, கிருபை கிருபைன்னு ஏறுவாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுவான், என்ன கிருபை, நீ எவ்வளவு பாவி தெரியுமா, இன்னும் குணம் மாறல. பேச்சு வரும் பொழுது நீ என்ன பண்ணணும் தெரியுமா, சரி அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம், நான் வேதத்தை வாசிக்கிற ஜனம். அசுத்தம் எது, பாவம் என்பது உங்களுக்குள்ளே ஒரு பக்குவம் வந்துடும். யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. ஆண்டவர் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள். என்ன உட்காந்து கேட்டுக்கொண்டு எப்படி பாருங்களேன், சைக்கிள் ஓட்டணும்னா ஓட்டு வண்டியை, அதை விட்டுட்டு எப்படி ஓட்டுறது, இந்த பக்கம் கையை வைக்கணுமா, எந்த பக்கம் ஓட்டுறது என்ன? நீ கற்றுக்கொண்ட காலம் அல்ல, எழுந்து ஓடு, தானா ஓடும். சைக்கிள் ஓட்டுறத ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு இப்படிதான் ஓட்டணும், அப்படிதான் ஓட்டணும், ஓட்ட முடியுமா? கற்றுக்கொள்ள ஒருத்தரை பார்த்து ஓடு. எனக்கு முன்பாக ஓடின பரிசுத்தவான்களை பார்த்து நீ ஓடு. உனக்கு நல்ல பாதைகளை போட்டு வச்சிருக்கிறாங்க, அந்த பாதையில ஓட உனக்கு என்ன கஷ்டம்? அதை கூட இப்பதான் படிக்க போறேன், எப்படி ஓடணும். 1000 மைல் தூரம் நீ போக வேண்டும் என்றால் ஒரு படி எடுத்து வை. ஐயோ 1000 மைல் தூரமா, ஐயோ ஊழியமா, இது எப்படி நான் செய்வேன்? இல்ல. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்ட தைரியம் உள்ள ஆராய வேண்டுங்க. வேதத்தை வாசிச்சு கேட்டுக்கொண்டு பரலோகத்தில் எங்கேயோ போய் உட்கார போறீங்களா? பரலோகத்தில் அநேக வாசஸ்தலம் உண்டு. நீ தேவன் அருகிலே, மணவாளனுடைய அருகிலே நீ உட்கார வேண்டும் என்றால் உன் இருதயம் பக்குவப்படுத்த வேண்டும். பக்குவம் இல்லாத இருதயம் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது கொஞ்சம் அரிது. இந்த உலகத்தில் பக்குவப்படுங்க. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, யாராவது உங்களை குற்றப்படுத்தினா நீங்கள் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்காக என்னை நான் சரிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன், நான் சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறேன், நான் அவருக்காக வாழும்படி என் வேதத்தை ஆராயப்படுன்னு சொல்லுங்க. வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். எப்போ எத்தனை காலம் தான் பாவத்தை அறிக்கையிட்டு கொண்டே இருப்பீர்கள் சொல்லுகிறது. தைரியம் எப்போ வரும்?
தைரியமா கிருபாசனத்துக்கு போங்க. ஆண்டவரே உமக்காக வாழவேன்னு சொல்லுங்க. ஒரு பக்குவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. எஸ்ரா தன்னுடைய ஜனங்களுக்காக, சபை மக்களுக்காக அவர்கள் நான் என்ன சொல்ல வேண்டும்? எஸ்ரா அப்படிதாங்க. விடுதலைப்பட்ட ஜனங்களுக்கு, பாவத்தில் உள்ள ஜனங்களுக்கு நான் என்ன சத்தியம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலும் வேதத்தை வாசித்தான், தியானித்தான், உபதேசித்தான். அதே போல வேதத்தை எடுங்க, வாசிங்க, உபதேசம் பண்ணுங்க, எல்லார்கிட்ட போய் சொல்லுங்க. இதான் காலம். இந்த காலத்தை விட்டுட்டீங்கன்னா ஒரு பொல்லாத காலம். அக்கிரமக்காரன் வெளிப்பட போகிறான். அதற்கு முன்பாக நாம் எல்லாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து வாழ்வோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென்.